பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள், அவற்றிற்கான தீர்வுகள், மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமும் ஒரு ஆலோசனை பகுதியோடு தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். கடந்த காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வுகளை பற்றி பார்த்தோம். இன்று கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது மைனர் டிசோர்டர்ஸ், பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி இந்த முறை பார்க்கவில்லை. சின்ன சின்ன ஒரு பெண் கர்ப்பிணி ஆனால் அதன் உடல் தொழிலியலாலேயோ அல்லது உளவியலாலேயோ ஏற்படுகின்ற சிறு மாற்றங்களால் அவ அனுபவிக்கின்ற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பற்றி கொஞ்சம் பார்க்க உள்ளோம். அதாவது ஒரு பெண் கர்ப்பம் அடைகின்றாள். கர்ப்பம் அடையும் பொழுது அவளுக்கு உள்ளுக்கு ஒரு குழந்தை சிசு ஒன்று வளர்கின்றது. கரு வளரும் பொழுது அந்த கருவை சுமப்பதால் அந்த உடலில் முன்னுக்கு பின்னுக்கு பக்கத்துல சில சில அவயவங்கள் ஏற்படும். இந்த குழந்தை வளரும் குழந்தை, அதாவது கிரவிட் ஜூட்ரஸ் என்று சொல்லுவோம். அந்த கிரவிட் ஜூட்ரஸ் பக்கத்துல உள்ள ஒவ்வொரு அவயவங்கள் ஓர்கன்ஸை தாக்குறதால, அமர்த்துவதால சில சில பிரச்சனைகள் வரலாம். அல்லது அந்த பெண் கரு உள் வளரும் பொழுது பெண்ணுக்கும், அதாவது ஃபீட்டல் மெட்டர்னல் தாயினுடைய 2 ஹோமோன்களும் இம்பேலன்ஸோ அல்லது பேலன்ஸ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். இதனாலையும் உடல் தொழிலாலையும் சிலது உளத்திலும் சில மாறுபாடுகள் ஏற்படுவதனால் ஒரு பெண்ணுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான அசௌகரியம் எல்லோரும் முதலாக ஒரு பெண் கர்ப்பிணியாகிவிட்டாள் என்றால் அந்த பெண்ணுக்கே ஒரு 6 கிழமை, அதாவது ஒரு 30 நாட்களுக்கு பின்னுக்கு தொடங்கும் ஒரு 6 கிழமையிலிருந்து 16வது கிழமை, அதாவது கிட்டத்தட்ட 1.5 மாதம் தொடங்கி 3 மாசங்கள் முடியும் வரைக்கும் அல்லது 3.5-4 மாத காலங்கள் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு குமட்டல், காலை எழுந்தவுடன் காலை வாந்தி அல்லது குமட்டல் அல்லது மசக்கை என்று பல பெயர்களால் அழைப்போம். அதாவது ஒரு பெண் காலை எழுந்தவுடன் கண் முழித்தவுடன் அவளுக்கு ஒரு குமட்டல் போன்ற ஒரு ஒரு அசௌகரியம் ஏற்படும். ஏன் இப்படி எடுக்கின்றாள்? சில பெண் குமட்டல், சில பெண் வாந்தி, சில பெண் ஒரு எந்த நேரமுமே வாந்தி எடுப்பாள். ஏன் என்று சொன்னால் அந்த தாய், அதாவது கர்ப்பிணிக்கு ப்ரொஜெஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன் மட்டுமல்லாமல் HCG ஹியூமன் கொனடோட்ரோபின் ஹோமோன், அதாவது ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் என்ற ஒரு ஹோமோன் அங்க உற்பத்தி ஆகுது. HCG அது 45 டேஸ்ல இருந்து அதாவது 16 கிழமை வரைக்கும் அது பீக் லெவல்ல இருக்கிறதால அவருக்கு காலை எழுந்து கண் விழித்தவுடனே ஒரு குமட்டல் போன்று வரும். அல்லது சிறு கர்ப்பிணி தாய்மாருக்கு பிரஷ் எடுத்து வாய்க்குல வச்சவுடன் ஒரு வாந்தி எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும். அல்லது சில பொருட்களை பார்த்தவுடன், அதாவது அவருக்கு பிடிக்காம உள்ள பொருட்களை பார்த்தவுடன், சில பேருக்கு அந்த நேரங்கள்ல சில பேருக்கு காஃபி, டீ, பாலை கண்டால் ஒத்து வராது. இது ஒன்லி இந்த ஹோமோனல் பிரச்சனை சிலது, அதாவது ஒரு பிடிக்க முடியாத, அதாவது உளவியல் சார்ந்த பிரச்சனையாயும் வரும். அதாவது இப்படியான விஷயங்களுக்கு ஒரு தாய் வீட்டை கொண்டே விட்டால் அந்த வாந்தியின் தன்மை குறைவது போன்று இருக்கும் என்றும் சொல்லுவார்கள். ஆக மொத்தத்துல இந்த வாந்தி அல்லது மசக்கை வாந்தி இந்த HCG பீக் லெவல்ல போறதால அவருக்கு வரப்போகின்றது. அது ஒரு காலை எழுந்தவுடன் அப்ப அவர் என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நீ கண் விழிக்க முதல் ஒரு கண்ணை அப்படி மூடிக்கொண்டு ஒரு 5 நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாசத்தை ஏற்படுத்தி ஒரு பிராணாயாமம் அதை அவர் செய்து கண்ணை திறந்தால் அதன் தன்மை குறைவாக இருக்கும். அல்லது எழும்பி, அதாவது ஒரு படுக்க போகும் முன்னுக்கு ஒரு பிளேண்டிய ஒரு பிளாஸ்க்ல விட்டுட்டு படுக்கலாம். காலை எழுந்து கண் முழித்தவுடன் அந்த ஒரு கப்
பிளேன் டீயையோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரிங்க, அதாவது காலையில பால் சில பேருக்கு குமட்டலை ஏற்படுத்தும், பிளேன் டீ நல்ல சாமான், பிளேன் காஃபி அவ எடுத்தான்னு சொன்னா என்ன செய்யும்னு சொன்னா இந்த தன்மை வந்து குறைவாக இருக்கும். இப்படி இருக்கிறவர்கள் காலை எழுந்தவுடன் எண்ணெய் சார்ந்த பதார்த்தங்களையோ உரைப்பு சார்ந்த பதார்த்தங்களையோ ஆகவும் பொரித்த பொரியல்கள் கூடியதலான ஹெவியான டயட் அதுகளை எடுத்தால் இன்னும் இந்த குமட்டல் தன்மை வந்து கூடவாக இருக்கும். எனவே இவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றா ஈஸிலியான டைஜஸ்ட் பண்ற உணவுகள், அதுவும் இப்படியான குமட்டலை ஏற்படுத்தத்தக்கவான உணவுகளை இவர்கள் தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பிரெக்னன்ட் மதர்ஸ் வந்து என்ன செய்யணும்டா, அதாவது குவான்டிட்டியை வந்து குறைவு அளவை வந்து குவான்டிட்டியை எடுத்து ஆனால் நிறைய தடவை எடுக்க வேண்டும். உதாரணமாக நாங்க 3 வேளை சாப்பிடுவோம் என்றால் நோமலா அவர்கள் வந்து இந்த 3 வேளை உணவை வந்து 5 வேளையாக அளவில் குறைத்து எடுக்க வேண்டும். இப்படி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன, வயிறு வந்து என்ன ஒரு பிளாட்டிங், அதாவது வயிறு வந்து என்னது எந்த நேரமுமே முட்டி கொண்டிருக்கிற தன்மை இருக்காது. அதனால ஓங்காலம் குறையும். அத்துடன் மட்டுமன்றி இவர்கள் தங்களை என்ன செய்ய வேண்டும் சொன்னா, இந்த அதாவது டைவர்ட் பண்ண வேண்டும். இப்படியான குமட்டல் வருது, வாந்தி வருது, இப்படியான சிந்தனைகள் டைவர்ட் பண்றதுக்காக அவர்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது சில என்ன செய்ய பிராணாயாமம் சொன்னது மாதிரி அவர்கள் நடைப்பயிற்சி, மற்றது ஏதாவது கதை புத்தகம் வாசித்தல், டிவி பார்த்தல், அல்லது இருந்தோண்டு குழந்தைகளோட அளவலாவுதல், அப்படியான விஷயங்களை பார்த்தால் இவவுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த தன்மை மசக்கை வாந்தி அல்லது குமட்டல் அந்த வாந்தி தன்மை குறையும். சில வேளைகளில் இந்த வாந்தி வந்து 10 மாதங்களிலும் தொடரலாம். அதனை சொல்லுவோம் ஹைப்பரெமிசிஸ் கிரவிடாரம். இந்த வாரத்தில் இந்த வாந்தி பற்றிய தன்மையை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி, அதாவது இதற்கான சிறு சிறு தீர்வுகளை பற்றி அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளோம். நன்றி.